இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் என்னோட ஸ்டைலில் தரமாக செய்யணும். ஸோ கண்டிப்பாக வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். தம்பி ஒரு சிக்கன் பிரியாணி. ஓகே மேடம். ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா சுடணுன்னே 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க அண்ட் 1 டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் வந்து தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் அது மேலே நான் 3 ஆனியன் போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவு 3 ஆனியன், ஏன்னா நான் 4 பேருக்கு பிரியாணி செய்ய போகிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. அண்ட் ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் வதக்கிறப்பவே சீக்கிரமாக வதங்கணும்ல, ஸோ அதனால் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அண்ட் அது மேலே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கலர் கொடுக்கும். நீங்கள் வெங்காயம் மேலே போட்டிங்கன்னா தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கைஸ், அது வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கைஸ், ஓகேவா? அண்ட் வந்து நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்ததுனால 4 தக்காளி போட்டிருக்கேன் கைஸ். ஸோ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கைஸ். அண்ட் 1 ஸ்பூன் கிட்ட, ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட தயிர் ஊற்றிக்கோங்க. இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். இந்த சிக்கன் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் 1 ஸ்பூன் போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கன் வந்து நாங்கள் ஒரு 3/4 கிலோ எடுத்திருந்தோம். அந்த 3/4 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைங்க. அதுலேருந்தே தண்ணி வரும், ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசியை வந்து நாங்கள் நார்மலான அரிசி ஊற வச்சுருக்கறதுனால அதை போட்டு நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை நான் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் கைஸ். தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம், இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கணும். அண்ட் வந்து நம்ம குக்கரை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே மூடி வச்சிடணும் கைஸ், விசில் போட்டு. அண்ட் வந்து நான் வந்து 1 விசில் விட்டேன். பிரியாணிக்கு எப்பவுமே 1 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் குக்கரில் வச்சா. நாங்கள் வீட்டு அரிசி யூஸ் பண்ணுறதுனால பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணால் ஊற வைக்காமல் போட்டுக்கோங்க. அண்ட் ரைஸை பாருங்கள் கைஸ், அப்பா அல்டிமேட்டாக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, பக்கவாக இருந்துச்சு. நானே 3 வாட்டி கிட்ட சாப்பிட்டுட்டேன் கைஸ். கேட்டவங்களுக்கு அதிசயமாக இருக்கலாம், ஆனால் நான் 3 வாட்டி கிட்ட சாப்பிட்டேன் கைஸ். நீங்களும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த பிரியாணியை. அப்பப்போ அந்த ஜூஸியான பிரியாணியை பாருங்கள் கைஸ், பீஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துருச்சு. வீடியோ பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக மனதுக்கும் டெண்டாக எனக்கு தெரியும். அப்படி டெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே? மிஸ் பண்ணாமல். அப்படி உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அமுச்சு விட்டு சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சமைப்போம் கைஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சாப்பிட போகிறோம்.